ஓம் சாந்தி. செப்டம்பர் 21, 2025. அவ்யக்த பாப்தாதா மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி February 2, 2007. இறை பேறுகளால் நிறைந்திருக்கும் ஓர் ஆத்மா அதி புனிதமானவர், அதி மேன்மையானவர் மற்றும் அதி செல்வந்தராகுவார். இன்று உலகை மாற்றுபவரான பாப்தாதா தனது சகப்பாடி குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்துள்ளார். அவர் ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் 3 விசேஷமான பேறுகளை பார்க்கின்றார். அதி புனிதமானவர், அதி உயர்ந்தவர், அதி செல்வந்தர். இந்த ஞானத்தின் அஸ்திவாரமே புனிதமாக இருப்பதாகும், அதாவது தூய்மையாக இருப்பதாகும். எனவே ஒவ்வொரு குழந்தையும் அதி புனிதமானவர். தூய்மை என்பது பிரம்மச்சரியம் மட்டுமல்ல, ஆனால் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், உறவு முறைகள் மற்றும் தொடர்புகளிலும் தூய்மை. பாருங்கள், இறை பிராமண ஆத்மாக்களான நீங்கள் முக்காலங்களிலும் ஆரம்பம், மத்தியமம், இறுதி அதி புனிதமானவர்கள் ஆகுவீர்கள். அனைத்திற்கும் முதலில் ஆத்மாக்கள் பரந்தாமத்தில் இருந்த பொழுது நீங்கள் அங்கே அதி புனிதமாக இருந்தீர்கள். பின்னர் ஆரம்பத்தில் நீங்கள் கீழே இறங்கி வந்த பொழுது தேவ ரூபத்திலும் நீங்கள் அதி புனிதமான ஆத்மாக்கள். அதி புனிதமான ஆத்மாவின், அதாவது தூய ஆத்மாவின் சிறப்பியல்பானது குடும்பத்துடன் வாழும் பொழுதும் சம்பூர்ணமாக தூய்மையாக இருப்பதாகும். மற்றவர்களும் தூய்மையாகின்றார்கள், ஆனால் உங்களின் தூய்மை சிறப்பியல்பானது. உங்களின் கனவுகளிலும் கூட தூய்மையின்மை உங்களின் மனதையோ அல்லது புத்தியையோ தொடுவதில்லை. சத்யுகத்திலும் ஆத்மாக்களான நீங்கள் தூய்மையாக இருப்பீர்கள். உங்களின் சரீரங்களும் தூய்மையாகவே இருக்கும். தேவ ஆத்மாக்களின் ஆத்மாவினதும் சரீரத்தினதும் தூய்மை மேன்மையானது. எப்படி நீங்கள் அதி புனிதமானவர்கள் ஆகுவதைப் போல் நீங்கள் அதி உயர்ந்தவர்களாகவும் ஆகின்றீர்கள். நீங்களே பிராமண ஆத்மாக்கள், அனைவரிலும் அதி உயர்ந்தவர்கள். நீங்கள் அதி உயர்ந்த தந்தையின் குழந்தைகள் ஆகியுள்ளீர்கள். ஆரம்பத்தில் பரந்தாமத்தில் நீங்கள் அதி உயர்ந்தவர்கள், அதாவது நீங்கள் தந்தையுடன் வசிக்கின்றீர்கள். மத்திய காலத்திலும் நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்த ஆத்மாக்கள் ஆகின்றீர்கள். அழகான கோயில்கள் உங்களுக்காக கட்டப்பட்டு நீங்கள் சரியான முறையில் ஒழுங்கு முறையாக பூஜிக்கப்படுகின்றீர்கள். தேவர்களான நீங்கள் கோவில்களில் சரியான முறையில் பூஜிக்கப்படுகிறீர்கள். அதேபோல் ஆலயங்கள் மற்றவர்களுக்காகவும் கட்டப்படுகின்றன, ஆனால் உங்களின் தேவ ரூபங்கள் மட்டுமே சரியான முறையில் பூஜிக்கப்படுகின்றன. எனவே நீங்கள் அதி புனிதமானவர்களும் அத்துடன் அதி உயர்ந்தவர்களும் ஆவீர்கள். அத்துடன் கூடவே நீங்கள் அதி செல்வந்தர்களும் ஆவீர்கள். உலகிலேயே பெரும் செல்வந்தர் என கூறப்படுகிறது, ஆனால் மேன்மையான ஆத்மாக்களான நீங்கள் கல்பத்திலேயே பெரும் செல்வந்தர்கள் ஆவீர்கள். நீங்கள் கல்பம் முழுவதிலும் பெரும் செல்வந்தர்கள் ஆவீர்கள். உங்களின் பொக்கிஷங்கள் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? எத்தனை பொக்கிஷங்களுக்கு நீங்கள் அதிபதிகளாக இருந்தீர்கள்? இந்த ஒரு பிறவியில் நீங்கள் அடையும் அழியாத பொக்கிஷங்கள் பல பிறவிகளுக்கு நிலைத்திருக்கும். வேறு எவரின் பொக்கிஷங்களும் பல பிறவிகளுக்கு நிலைத்திருக்காது. எவ்வாறாயினும் உங்களின் பொக்கிஷங்கள் ஆன்மீகமானவை. சக்திகளின் பொக்கிஷம், ஞான பொக்கிஷம், நற்குணங்களின் பொக்கிஷம், மேன்மையான எண்ணங்களின் பொக்கிஷம், இந்த நேரம் என்ற பொக்கிஷம். இந்த பொக்கிஷங்கள் அனைத்துமே பிறவி பிறவியாக நிலைத்திருக்கும். ஒரு பிறவியில் நீங்கள் பெறுகின்ற பொக்கிஷங்கள் உங்களுடனேயே செல்லும். ஏனென்றால் நீங்கள் அவற்றை சகல பொக்கிஷங்களையும் அருள்பவரான தந்தையின் கடவுளிடமிருந்து பெறுகின்றீர்கள். எனவே உங்களின் பொக்கிஷங்கள் அழியாதவை என்ற போதை உங்களுக்கு இருக்கிறதா? இந்த ஆன்மீக பொக்கிஷங்களை அடைவதற்காக நீங்கள் இலகு யோகிகள் ஆகியுள்ளீர்கள். நீங்கள் நினைவு சக்தியால் இந்த பொக்கிஷங்களை சேமிக்கின்றீர்கள்.
அத்துடன் இந்த நேரத்தில் நீங்கள் சகல பொக்கிஷங்களும் நிரம்பிய கவலையற்ற சக்கரவர்த்திகள் ஆவீர்கள். உங்களுக்கு ஏதாவது கவலைகள் உள்ளனவா? உங்களுக்கு இருக்கிறதா? இந்த பொக்கிஷங்களை கள்வர்களால் திருட முடியாது. எந்த ஓர் அரசனாலும் ஸ்வீகாரம் எடுக்க செய்ய முடியாது. நீரால் மூழ்கடிக்க முடியாது. இதனாலேயே நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகள் ஆவீர்கள். எனவே இந்த பொக்கிஷங்கள் சதா உங்களின் விழிப்புணர்வில் உள்ளதல்லவா? எனவே நினைவு ஏன் இலகுவாக உள்ளது? நீங்கள் அதிக அளவு நினைவை கொண்டிருப்பதற்கான அடிப்படை உங்களின் உறவு முறையும் பேருமே ஆகும். எந்த அளவிற்கு உறவு முறை அதிக அன்பானதாக உள்ளதோ அந்த அளவிற்கு உங்களின் நினைவும் அதிக அளவில் இயல்பாகவே இருக்கும். ஏனென்றால் உறவு முறையில் அன்பு உள்ளது. எங்கு அன்பு உள்ளதோ நீங்கள் நேசிப்பவரை நினைப்பதில் கஷ்டமில்லை. உண்மையில் அவரை மறப்பதே கடினமாக இருக்கும். அதனால் தந்தை சகல உறவு முறைகளுக்குமான அடிப்படையை உருவாக்கி உள்ளார். நீங்கள் அனைவரும் உங்களை இலகு யோகிகளாக கருதுகின்றீர்களா? அல்லது நீங்கள் அதை கடினமானதாக உணரும் யோகிகளா? இது இலகுவாக உள்ளதா? அல்லது சில நேரங்களில் இலகுவாகவும் சில நேரங்களில் கடினமானதாகவும் இருக்கிறதா? நீங்கள் தந்தையை உறவு முறையுடனும் அன்புடனும் நினைக்கும் பொழுது அந்த நினைவு கடினமாக இருக்காது. அத்துடன் பேறுகளையும் நினைவு செய்யுங்கள். சகல பேறுகளையும் அருள்பவர் உங்களுக்கு சகல பேறுகளையும் வழங்கி உள்ளார். எனவே உங்களை சகல பொக்கிஷங்களும் நிரம்பியவர்களாக அனுபவம் செய்கின்றீர்களா? பாப்தாதாவும் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேகரிக்கும் இலகுவான வழிமுறையை கூறியுள்ளார். சகல அழியாத பொக்கிஷங்களையும் பெறுவதற்கான வழிமுறை ஒரு புள்ளியே ஆகும். எப்படி பூஜ்ஜியத்தை சேர்க்கும் பொழுது அழிகின்ற பொக்கிஷங்கள் அதிகரிக்கின்றனவோ அவ்வாறே இந்த அழியாத பொக்கிஷங்களை சேமிப்பதற்கான வழிமுறையும் ஒரு புள்ளியே ஆகும். 3 புள்ளிகள் உள்ளன. ஆத்மா ஒரு புள்ளி, தந்தை ஒரு புள்ளி. நாடகத்தில் என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு புள்ளி, அதாவது ஒரு புள்ளி. எனவே எப்படி புள்ளி வைப்பது என்று உங்களுக்கு தெரியுமா? இலகுவாக வைக்கக்கூடிய நிறுத்தக்குறி எது? ஒரு புள்ளி வைப்பதே ஆகும். எனவே ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு புள்ளி, தந்தை ஒரு புள்ளி. இந்த விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் மூலம் உங்களின் பொக்கிஷங்கள் தானாகவே சேமிக்கப்படும். ஒரு வினாடியில் புள்ளியாக இருப்பவரை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை பெறுவீர்கள். இந்த பொக்கிஷங்கள் அனைத்துமே உங்களின் பிராமண வாழ்க்கையின் உரிமையாகும். ஏனென்றால் ஒரு குழந்தையாக இருப்பது என்றால் உரிமையை கொண்டிருத்தல் என்று அர்த்தம். அத்துடன் நீங்கள் குறிப்பாக 3 உறவு முறைகளுக்கான உரிமையை கொண்டிருக்கின்றீர்கள். இறைவனை உங்களின் தந்தையாகவும் உங்களின் ஆசிரியராகவும் அத்துடன் உங்களின் சத்குருவாகவும் நீங்கள் ஆக்கியுள்ளீர்கள். இந்த 3 உறவு முறைகளையும் கொண்டிருப்பதன் மூலம் நீங்கள் பராமரிப்பையும் உங்களின் வருமானத்திற்கு ஆதாரமான இந்த கல்வியையும் சத்குருவிடமிருந்து ஆசீர்வாதங்களையும் பெறுகின்றீர்கள். நீங்கள் மிக இலகுவாக ஆசீர்வாதங்களை பெறுகின்றீர்கள். தந்தையிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறுவது குழந்தைகளான உங்களின் பிறப்பு உரிமையாகும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையினதும் சேமிப்பு கணக்கை சோதிக்கின்றார். நீங்களும் அனைவருமே ஒவ்வொரு கணமும் உங்களின் சேமிப்பு கணக்கை சோதிக்க வேண்டியது அவசியமாகும். நீங்கள் எதையாவது சேமித்துள்ளீர்களா இல்லையா என சோதிப்பதற்கான வழிமுறை, நீங்கள் என்ன செயல்களை செய்தாலும் நீங்களும் திருப்தியாக இருக்க வேண்டும். நீங்கள் யாருடன் இந்த செயல்களை செய்தீர்களோ அவர்களும் திருப்தியாக இருக்க வேண்டும். இரண்டிலும் திருப்தி இருக்குமாக இருந்தால் நீங்கள் உங்களின் கணக்கில் எதையாவது சேமித்துள்ளீர்கள் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். உங்களில் அல்லது நீங்கள் அந்த செயலை செய்த நபரில் திருப்தி இல்லாது விட்டால் நீங்கள் எதையும் சேமிக்கவில்லை. பாப்தாதா குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் நேரத்தை பற்றியும் எச்சரிக்கை செய்கின்றார்.
சங்கம யுகத்தின் இந்த நேரம் கல்பம் முழுவதிலும் அதிமேன்மையானது. ஏனென்றால் இந்த சங்கம யுகமே மேன்மையான செயல்கள் செய்கின்ற விதைகளை விதைப்பதற்கான நேரமாகும். இதுவே நடைமுறையான உடனடி பலனை பெறுவதற்கான நேரமாகும். சங்கம யுகத்தின் ஒவ்வொரு வினாடியும் அனைத்திலும் அதிமேன்மையானது. உங்கள் அனைவராலும் ஒரு வினாடியில் ஷரீரமற்ற ஸ்திதியில் ஸ்திரமாக முடியுமா? பாப்தாதா உங்களுக்கு இலகுவான ஒரு வழிமுறையை கூறியுள்ளார். சதா நினைவிற்கு இந்த வழிமுறையை பயன்படுத்துங்கள். நாள் முழுவதும் நீங்கள் அனைவரும் 2 வார்த்தைகளை கூறுகின்றீர்கள். நீங்கள் அந்த வார்த்தைகளை பல முறை கூறுகின்றீர்கள். அந்த 2 வார்த்தைகளும் நான் மற்றும் எனது என்பவையே ஆகும். நான் என்ற வார்த்தையை நீங்கள் கூறும்பொழுது தந்தை உங்களுக்கு நான் ஓர் ஆத்மா என்ற அறிமுகத்தை வழங்கியுள்ளார். அதனால் நான் என்ற வார்த்தையை நீங்கள் கூறும்பொழுது நான் ஓர் ஆத்மா என்பதை நினைவு செய்யுங்கள். நான் என்பதை மட்டும் நினைக்காதீர்கள். அத்துடன் கூடவே நான் ஓர் ஆத்மா என்பதையும் நினைவு செய்யுங்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு மேன்மையான ஆத்மா, இறை பராமரிப்பை கொண்டுள்ளதோர் ஆத்மா என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதன் பின்னர் எனது என்ற வார்த்தையை நீங்கள் கூறும்பொழுது யார் என்னுடையவர்? எனது பாபா, அதாவது தந்தையான இறைவன். எனவே நீங்கள் நான் மற்றும் எனது என்ற வார்த்தையை கூறும்போது ஆத்மாவான நான் என்பதையும் எனது பாபா என்பதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். தந்தையுடன் எந்தளவிற்கு அதிகமாக எனது என்ற உணர்வை ஏற்படுத்துகின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களின் நினைவானது இலகுவானதாகும். ஏனென்றால் உங்களுடையதான எதையும் நீங்கள் ஒருபொழுதும் மறக்க மாட்டீர்கள். நாள் முழுவதும் நீங்கள் உங்களுடைய விஷயங்களை மட்டுமே நினைவு செய்வீர்கள். இந்த வழிமுறையை பயன்படுத்துவதன் மூலம் உங்களால் இலகுவாக சதா யோகிகள் ஆக முடியும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் சுய மரியாதை என்ற ஆசனத்தில் அமரச் செய்துள்ளார். நீங்கள் சுய மரியாதையின் பட்டியலை உங்களின் விழிப்புணர்வில் கொண்டு வந்தால் அது நீண்டதோர் பட்டியலாகும். நீங்கள் உங்களின் சுய மரியாதையில் ஸ்திரமாக இருக்கும்பொழுது ஷரீர உணர்வு இருக்க முடியாது. ஒன்றில் ஷரீர உணர்வு இருக்கும் அல்லது சுய மரியாதை இருக்கும். சுய மரியாதையின் அர்த்தம் அந்த மேன்மையான விழிப்புணர்வின் இடத்தில் இருந்து, அதாவது ஆத்மாவிலிருந்து வருகிறது. எனவே நீங்கள் அனைவரும் உங்களின் சுய மரியாதையில் ஸ்திரமாக இருக்கின்றீர்களா? நீங்கள் எந்த அளவிற்கு உங்களின் சுய மரியாதையில் ஸ்திரமாக இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பது மிகவும் இயல்பாக இருக்கும். உங்களின் சுய மரியாதையில் ஸ்திரமாக இருப்பது மிகவும் இலகுவானது. நீங்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கின்றீர்களா? தாங்கள் சந்தோஷமாக இருப்பவர்கள் மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்துவார்கள். பாப்தாதா எப்பொழுதும் கூறுவார், நாள் முழுவதும் உங்களின் சந்தோஷத்தை ஒரு பொழுதும் இழக்காதீர்கள். ஏன்? சந்தோஷம் எப்படிப்பட்டது என்றால் அந்த சந்தோஷத்தில் ஆரோக்கியம் உள்ளது, செல்வம் உள்ளது. அத்துடன் நீங்கள் சந்தோஷமாகவும் இருப்பீர்கள். சந்தோஷம் இல்லாது விட்டால் வாழ்க்கையில் இனிமை இல்லாமல் இருக்கும். சந்தோஷத்தை பற்றியே இப்படி கூறப்படுகிறது. சந்தோஷத்தை போல் போஷாக்கு எதுவும் இல்லை. உங்களிடம் எத்தனை பொக்கிஷங்கள் இருந்தாலும் சந்தோஷம் இல்லாது விட்டால் உங்களால் அந்த பொக்கிஷங்களில் இருந்து எதையும் அடையவும் முடியாது. சந்தோஷத்தை பற்றி இப்படி கூறப்படுகிறது. சந்தோஷத்தை போன்றதோர் போஷாக்கு எதுவும் இல்லை. எனவே சந்தோஷமே குஷி, செல்வம். சந்தோஷமே ஆரோக்கியம். உங்களின் பெயரும் சந்தோஷம். அதனால் நீங்கள் எப்படியும் சந்தோஷமாகவே இருக்கின்றீர்கள். எனவே சந்தோஷத்தில் இந்த 3 விஷயங்களும் உள்ளன. தந்தை உங்களுக்கு அழியாத சந்தோஷ பொக்கிஷத்தை வழங்கியுள்ளார். தந்தையின் பொக்கிஷங்களை இழக்காதீர்கள். எனவே நீங்கள் சதா சந்தோஷமாக இருக்கின்றீர்களா? பாப்தாதா உங்களுக்கு சந்தோஷமாக இருந்து சந்தோஷத்தை பகிர்ந்தளிக்கும் வீட்டு பாடத்தை கொடுத்துள்ளார். ஏனென்றால் சந்தோஷம் எப்படிப்பட்டது என்றால், நீங்கள் எவ்வளவு அதிகமாக பகிர்ந்து அளிக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அது அதிகரிக்கும். நீங்கள் இதை அனுபவம் செய்துள்ளீர்களா?
நீங்கள் இதை அனுபவம் செய்துள்ளீர்கள் தானே? நீங்கள் சந்தோஷத்தை பகிர்ந்தளித்தால் அதை பகிர்ந்தளிக்கும் போது அது உங்களில் அதிகரிக்கும். நீங்கள் யாரையாவது மகிழ்விக்கும் போது நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எனவே நீங்கள் அனைவரும் உங்களின் வீட்டுப் பாடத்தை செய்துவிட்டீர்களா? அதை செய்துவிட்டவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். அதை செய்தவர்கள் சந்தோஷமாக இருத்தல், காரணங்களுக்கும் சாக்கு போக்குகளும் சொல்லாமல் இருத்தல், ஆனால் தீர்வுகளின் சுரூபமாக இருத்தல். உங்களின் கைகளை உயர்த்துங்கள். இப்பொழுது இது நடந்துவிட்டது என நீங்கள் கூற மாட்டீர்கள் தானே? சில குழந்தைகள் தாம் எத்தனை சதவிகிதம் ஓகேயாக இருந்தோம் என தமது பெரு பேற்றை பாப் தாதாவிற்கு எழுதியுள்ளார்கள். நீங்கள் இந்த இலக்கை வைத்திருந்தால் தானாகவே அந்த இலக்கிற்கான தகைமைகளையும் வளர்த்துக் கொள்வீர்கள். அச்சா, இரட்டை வெளிநாட்டவர்களே, நீங்கள் உங்களின் ஆதியான வெளிநாட்டை மறக்கவில்லை அல்லவா? நீங்கள் அதை நினைவு செய்கின்றீர்கள் தானே? இதனாலேயே அனைவரும் உங்களை இரட்டை வெளிநாட்டவர்கள் என்று அழைக்கிறார்கள். நீங்கள் வெறுமனே வெளிநாட்டவர்கள் அல்ல, ஆனால் இரட்டை வெளிநாட்டவர்கள். எனவே நீங்கள் அநேகமாக ஒருபொழுதும் உங்களின் இனிய வீட்டை மறக்க மாட்டீர்கள். எனவே நீங்கள் எங்கே வசிக்கின்றீர்கள்? நீங்கள் பாப் தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள் தானே? பாப் தாதா கூறுகின்றார், ஏதாவது சிறிய அல்லது பெரிய பிரச்சனை வரும்பொழுது அது ஒரு பிரச்சனை அல்ல, ஆனால் நீங்கள் முன்னேறுவதற்கான ஒரு பரீட்சை தாளே ஆகும். எனவே பாப் தாதாவின் இதய சிம்மாசனம் உங்களின் உரிமையாகும். இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருங்கள். பிரச்சனைகள் பொம்மை போன்று ஆகிவிடும். அப்பொழுது நீங்கள் பிரச்சனையை குறித்து பயப்பட மாட்டீர்கள், ஆனால் அத்துடன் விளையாடுவீர்கள். ஏனென்றால் அது ஒரு பொம்மையாகும். நீங்கள் அனைவரும் பறக்கும் ஸ்திதியை கொண்டிருப்பவர்கள் தானே? உங்களிடம் பறக்கும் ஸ்திதி இருக்கிறதா அல்லது நீங்கள் நடப்பவர்களா? நீங்கள் பறப்பவர்களா அல்லது நடப்பவர்களா? பறப்பவர்கள். உங்களின் கைகளை உயர்த்துங்கள். பறப்பவர்கள். நீங்கள் உங்களின் கைகளை அரைவாசி மட்டுமே உயர்த்துகின்றீர்கள். நீங்கள் பறப்பவர்களா? அச்சா, நீங்கள் சில நேரங்களில் பறப்பதை நிறுத்திவிடுகின்றீர்களா? நான் செயல்படுகின்றேன் என்பதாக இருக்கக்கூடாது. சிலர் பாப் தாதாவிடம், பாபா, நாங்கள் மிக நன்றாகவே இருக்கின்றோம் என்று கூறுகிறார்கள். எனவே பாப் தாதா கேட்கின்றார், நீங்கள் நடக்கின்றீர்களா அல்லது பறக்கின்றீர்களா? இப்பொழுது இது நடப்பதற்கான நேரம் அல்ல, இது பறப்பதற்கான நேரம். உங்கள் அனைவரிடமும் ஊக்கம், உற்சாகம் மற்றும் தைரியம் என்ற ரெக்கைகள் உள்ளன. எனவே நீங்கள் உங்களின் ரெக்கைகளுடன் பறக்க வேண்டும். அதனால் ஒவ்வொரு நாளும் சோதித்து பாருங்கள், நான் பறக்கும் ஸ்திதியில் பறக்கின்றேனா? இது நல்லது. வெளிநாடுகளில் நிலையங்களில் எண்ணிக்கை அதிகரிக்கும் பெரு பேற்றை பாப்தாதா பார்த்துள்ளார். அவை அதிகரிக்கவே வேண்டும். எப்படி நீங்கள் இரட்டை வெளிநாட்டவர்களோ, இப்பொழுது உங்களின் மனதாலும் அத்துடன் வார்த்தைகளாலும் இரட்டை சேவை செய்யுங்கள். ஆத்மாக்கள் அனைவருக்கும் ஆன்மீக மனோபாவத்தை உருவாக்குவதற்கு உங்களின் மனதின் சக்தியை பயன்படுத்துங்கள். ஒரு சூழலை உருவாக்குங்கள். துன்பம் அதிகரிப்பதை பார்க்கும் பொழுது உங்களுக்குள் கருணை பிறக்கவில்லையா? உங்களின் உயிரற்ற விக்கிரகங்களின் முன்னால் சென்று மக்கள் அழுகின்றார்கள். எங்கள் மீது கருணை காட்டுங்கள், எங்களில் கருணை காட்டுங்கள். இப்பொழுது கருணை நிறைந்தவராகவும் கனிவானவராகவும் ஆகுங்கள். உங்களின் மீது அத்துடன் ஆத்மாக்களின் மீதும் கருணை காட்டுங்கள். நீங்கள் ஒவ்வொரு பருவ காலத்திலும் ஒவ்வொரு முறையிலும் வருவது நல்லதே. அனைவருக்கும் இந்த சந்தோஷம் உள்ளது. எனவே தொடர்ந்து பறப்பதுடன் மற்றவர்களையும் பறக்கச் செய்யுங்கள். இது நல்லது. நீங்கள் இப்பொழுது உங்களை மாற்றுவதில் விரைவாக செல்லும் பெரு பேற்றை பாப்தாதா பார்க்கின்றார். எனவே சுய மாற்றம் என்ற வேகம் உலக மாற்றத்தின் வேகத்தை அதிகரிக்கும். அச்சா, முதல் முறை வந்திருப்பவர்கள் எழுந்து நில்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் உங்களின் பிராமண பிறப்பிற்காக வாழ்த்துக்கள். அச்சா,
நீங்கள் எப்படியும் தோல்வி பெறுவீர்கள். ஆனால் பாப்தாதா உங்களுக்கு தில்குஷ், அதாவது சந்தோஷமான இதயம் என்ற தோழியை ஊட்டுகின்றார். மதுபனிற்கு முதல் முறை வருவதற்காக கொடுக்கப்படும் இந்த தில்குஷ் தோழியை எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள். இந்த தோழியை நீங்கள் வாயில் போட்டதுமே கரைந்துவிடும். ஆனால் இந்த அழியாத தில்குஷ் தோழி எப்பொழுதும் உங்களுடன் இருக்கும். நல்வரவுகள். பாப்தாதாவும் இந்த தேசத்தையும் வெளிநாடுகளையும் சேர்ந்த முழு குடும்பமும் எமது சகோதர சகோதரிகளான உங்களை பார்த்து சந்தோஷம் அடைகிறார்கள். அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் இருப்பவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆப்பிரிக்காவில் இருப்பவர்கள், ரஷ்யாவில் இருப்பவர்கள், லண்டனில் இருப்பவர்களும் உங்கள் அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 5 கண்டங்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றன. அதனால் அங்கே இருந்தாலும் அவர்கள் அனைவருமே உங்களின் பிறந்த நாளுக்காக உங்களை வாழ்த்துகிறார்கள். அச்சா, பாப்தாதாவின் ஆன்மீக அபியாசம் உங்களுக்கு நிறைவிருக்கிறதா? பாப்தாதா அபியாசத்தை செய்வித்தார். இப்பொழுது பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும், அவர் பழையவரோ அல்லது புதியவரோ, சிறியவரோ அல்லது முதியவரோ, உண்மையில் சிறியவர்களால் விரைவில் தந்தையைப் போல் ஆக முடியும். இப்பொழுது உங்களின் மனம் ஒரு வினாடியில் நீங்கள் விரும்பும் பொழுதெல்லாம் ஸ்திரமாகவும் ஒருமுகப்பட்டதாகவும் ஆக வேண்டும். சதா இந்த ஒருமுகப்படும் அபியாசத்தை செய்யுங்கள். இப்பொழுது ஒரு வினாடியில் உங்களின் மனதின் அதிபதியாகி, நானும் எனது பாபாவுமே எனது உலகம், வேறு யாரும் இல்லை என்ற விழிப்புணர்வில் ஸ்திரமாகுங்கள். அச்சா, எங்கும் உள்ள தீவிர முயற்சியாளர் குழந்தைகள் அனைவருக்கும் ஊக்கம் உற்சாகம் என்ற ரெக்கைகளுடன் பறக்கும் ஸ்திதியை அனுபவம் செய்வதன் சொரூபமாக இருக்கும் குழந்தைகளுக்கும், தனது சுயமரியாதை என்ற ஆசனங்களில் சதா அமர்ந்திருக்கும் குழந்தைகளுக்கும், தமது மனதின் சக்தியால் உலகிலுள்ள ஆத்மாக்களுக்கு ஒரு துளி சந்தோஷத்தையும் அமைதியையும் வழங்கும் சதா கருணை நிறைந்த மற்றும் கனிவான குழந்தைகளுக்கும், சதா தந்தையின் அன்பில் திளைத்திருப்பதுடன் அவரின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவும் நமஸ்தேயும். நீங்கள் அனைவரும் மிக 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 சந்தோஷமாக இருக்கின்றீர்களா? சந்தோஷமாக இருக்கின்றீர்களா? மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றீர்களா? எந்த அளவிற்கு சந்தோஷமாக இருப்பீர்கள்? எனவே சதா அப்படியே இருங்கள். என்ன நடந்தாலும் அது நடக்கட்டும். இப்பொழுது நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீங்கள் பறக்க வேண்டும். யாரும் உங்களை கீழே கொண்டு வர முடியாது. அதை உறுதியாக்குங்கள். இது உறுதியான சத்தியமா? அது எந்த அளவிற்கு உறுதியானது? சதா சந்தோஷமாக இருந்து அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிடிக்கவில்லை என்றாலும் உங்களின் சந்தோஷத்தை இழக்காதீர்கள். உங்களால் முடிந்த அளவிற்கு அந்த சூழ்நிலையை சிறப்பாக கையாளுங்கள். ஆனால் உங்களின் சந்தோஷத்தை கைவிடாதீர்கள். அந்த சூழ்நிலை எப்படியும் முடிந்துவிடும். ஆனால் உங்களின் சந்தோஷம் உங்களுடன் செல்ல வேண்டும் அல்லவா? எவ்வாறாயினும் உங்களுடன் என்ன செல்ல வேண்டுமோ அதை நீங்கள் கைவிடுகின்றீர்கள். எது உங்களை விட்டு நீங்க வேண்டுமோ அதை நீங்கள் கைவிட வேண்டுமோ நீங்கள் அதை உங்களுடன் வைத்திருக்கின்றீர்கள். இப்படி செய்யாதீர்கள். அமிர்த வேளையில் ஒவ்வொரு நாளும் அனைத்திற்கும் முதலில் உங்களுக்கு சந்தோஷ போஷாக்கினை ஊட்டுங்கள். அச்சா, ஆசீர்வாதம். நீங்கள் அன்பில் திளைத்திருக்கும் உங்களின் இதயம் மௌனமான ஸ்திதியால் சக்தி வாய்ந்த பற்றை வென்ற ரூபம் ஆகுவீர்களாக. உங்களிடம் ஒரு ஷரீரம், அந்த ஷரீரத்தின் உறவுகள் மற்றும் சமஸ்காரங்கள் உள்ளன. அத்துடன் மனிதர்களும் உடைமைகளும் சூழலும் அதிர்வலைகளும் உள்ளன. ஆனால் அவற்றில் எதுவும் உங்களை கவர அனுமதிக்காதீர்கள். வெளியே மக்கள் அழுது கொண்டிருக்க கூடும். ஆனால் நீங்கள் அசையாதவர்களாக இருக்க வேண்டும். எவ்வளவுதான் ஜடப்பொருளும் மாயையும் தமது இறுதி விளையாட்டை விளையாடி உங்களை தம்மை நோக்கி கவர முயற்சி செய்தாலும், அன்பென்னும் ஸ்திதியில் பற்றற்றவராகவும் தந்தையின் மீது அன்புடையவராகவும் இருங்கள்.
ஸ்திதியில் திளைத்திருங்கள். இதுவே பார்த்தும் பார்க்காமல் இருப்பது, கேட்டும் கேட்காமல் இருப்பது எனப்படுகிறது. இதுவே அன்பில் திளைத்திருக்கும் இனிய மௌனமான ஸ்திதியாகும். நீங்கள் இத்தகைய ஸ்திதியை உருவாக்கும் பொழுது பற்றை வென்றவராக இருக்கும் சக்தி வாய்ந்த ரூபத்தை கொண்டிருப்பதற்கான ஆசீர்வாதத்தை பெற்றுள்ள ஆத்மா என்று அழைக்கப்படுவீர்கள். ஸ்லோகம்: ஒரு புனித அன்னமாகி குறைபாடுகள் என்ற கூழாங்கற்களையும் கற்களையும் ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு நல்ல தன்மை என்ற முத்துக்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அவ்யக்த இஷாரா: இலகு யோகி ஆகுவதற்கு இறை அன்பில் அனுபவசாலி ஆகுங்கள். எரிமலை ரூபம் அதாவது ஜுவாலா ரூபம் ஆகுவதற்கு நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும் என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள். திரும்பிச் செல்லுதல் என்றால் அப்பால் இருத்தல் என்று அர்த்தம். உங்களின் அசரீரியான வீட்டிற்கு நீங்கள் திரும்பிச் செல்ல வேண்டி இருப்பதனால் அதற்கு ஏற்ற ஆடையை நீங்கள் செய்ய வேண்டும். எனவே நீங்கள் திரும்பிச் செல்வதுடன் மற்றவர்களையும் திரும்பவும் அழைத்து செல்ல வேண்டும். இந்த விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் மூலம் நீங்கள் இயல்பாகவே சகல உறவு முறைகளுக்கும் ஜடப்பொருளின் சகலவிதமான கவர்ச்சிகளில் இருந்தும் அப்பாற்பட்டு இருப்பீர்கள். அதாவது நீங்கள் ஒரு பற்றற்ற பார்வையாளர் ஆகுவீர்கள். ஒரு பற்றற்ற பார்வையாளர் ஆகுவதன் மூலம் நீங்கள் இலகுவாக தந்தையின் சகப்பாடியாகவும் தந்தைக்கு சமமானவராகவும் ஆகுவீர்கள். ஓம் சாந்தி. அறிவிப்பு: இன்று 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை உலக தியான நேரம். இதன் போது சகல ராஜயோகி தபஸ்வி சகோதர சகோதரிகளும் ஒன்று கூடி மாலை 6:30 7:30 வரை யோகம் செய்வார்கள். யோகம் செய்யும் நேரத்தில் உங்களின் சூட்சுமமான தேவதை ரூபத்தில் ஸ்திரமாக இருந்து பக்தர்களின் அழைப்பை கேட்டு அவர்களை ஈடேற்றுங்கள். மாஸ்டர் கருணை நிறைந்தவராகி கனிவானவராகி அனைவர் மீதும் கருணை பார்வையை செலுத்தி அவர்களுக்கு முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் ஆசீர்வாதத்தை வழங்குங்கள். ஓம் சாந்தி.